சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டம் 2024இல் எங்கு நடைபெற்றது? விடை: இலங்கை. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டமானது 2024 ஜூலை 19 தொடக்கம் 22ஆம் திகதி வரை இலங்கையின் கொழும்பு நகரில் நடைபெற்றது. அண்மையில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பரவிய வைரஸின் பெயர் என்ன? விடை: சந்திபுரா. அண்மையில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் சந்திபுரா எனும் வைரஸ் பரவியதன் காரணமாக பல சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். மணல் ஈக்கள் மூலம் பரவும் இவ்வைரஸானது மூளையை தாக்குவதனால் சிறுவர்கள் உயிரிழக்கின்றனர். ரப்டோவிரிடோ குடும்பத்தைச் சேர்ந்த இவ்வைரஸானது 1960இல் மகாராஷ்டிரா மாநிலத்தின் சந்திபுரா பகுதியில் ஆரம்பத்தில் பரவியதால் இப்பெயர் உருவானது. அண்மையில் அமெரிக்காவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி யார்? விடை: டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். 2024 யூரோ கால்பந்து கிண்ணத்தை கைப்பற்றிய நாடு எது? விடை: ஸ்பெயின். 2024ஆம் ஆண்டுக்கான யூரோ கால்பந்து கிண்ணத்தை ஸ்பெயின் கைப்பற்றியுள்ளது. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஸ்பெயின் சாம்பியன் ஆனது. லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் ஆனவர் யார்? விடை: கார்லோஸ் அல்கராஸ். அண்மையில் லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் செர்பியா வீரர் நோவோ ஜோக்கோவிச்சை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி கார்லோஸ் அல்கராஸ் சாம்பியன் ஆனார். அதேபோல் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் ஜாஸ்மின் பவுலினியை வீழ்த்தி செக் குடியரசின் பார்போரா கிரெட்சிகோவா சாம்பியன் பட்டம் வென்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, விஞ்ஞான மற்றும் கலாசார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் யார்? விடை: ஒட்ரே அசுலே. பிரான்சின் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள யுனெஸ்கோ அமைப்பின் பணிப்பாளரான ஒட்ரே அசுலே இலங்கை யுனெஸ்கோ அமைப்பில் இணைந்து 75 வருட பூர்த்தியை கொண்டாடும் விழாவில் கலந்து கொண்டிருந்தார். இலங்கையின் 6வது சர்வதேச விமான நிலையமாக அமையவுள்ள விமான நிலையம் எது? விடை: கிங்கிராங்கொட விமான நிலையம். ஆரம்பத்தில் ரஃப் மின்னேரியா என அழைக்கப்பட்ட கிங்கிராங்கொட விமான நிலையம் தற்போது இலங்கையின் 6வது சர்வதேச விமான நிலையமாக புனரமைக்கப்படுகின்றது. 2024 லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை: ஜப்னா கிங்ஸ். 2024 லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் சாம்பியன் பட்டம் வென்ற ஜப்னா கிங்ஸ் அணியானது 4வது முறை கிண்ணத்தை சுவீகரித்தது. இப்போட்டியின் தொடர் நாயகனாக தென்னாப்பிரிக்காவின் ரிலி ரோசவ் தெரிவானார். அரச வேலைகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் உறவினர்களுக்கு 1/3 பங்கு ஒதுக்கப்பட்டதற்கு எதிராக அண்மையில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நாடு எது? விடை: பங்களாதேஷ். அரச வேலைகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் உறவினர்களுக்கு 1/3 பங்கு ஒதுக்கப்பட்டதற்கு எதிராக அண்மையில் பங்களாதேஷ் நாட்டில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது பங்களாதேஷின் பிரதமராக ஷேக் ஹசீனா அவர்களும் ஜனாதிபதியாக முகமது சகாபுதீனும் காணப்படுகின்றனர். அண்மையில் நேபாளத்தின் பிரதமராக
4வது முறை பதவியேற்றவர் யார்? விடை கே.பி. சர்மா ஒலி. அண்மையில் நேபாளத்தின் பிரதமராக இருந்த புஷ்பகமல் தகல் என்ற பிரசண்டா பிரதிநிதிகள் சபையின் நம்பிக்கையை இழந்ததால் கே.பி. சர்மா ஒலி அவர்கள் நேபாளத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார்.